கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. குடிக்கிறவங்க வாழ்க்கையில் எவ்வளோலாம் மோசமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. காமெடிலாம் அவருக்கு மெசேஜ் நல்ல மெசேஜ். நல்ல மெசேஜ். திருந்தணும். பிடிச்சது தக்க இது மெசேஜ் தான். தண்ணி அடிக்கிறவங்களுக்கான மெசேஜ். படம் நல்லா இருக்குது சார். அந்த குடிக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. எதேதோ மாதிரியெல்லாம் ஒரு படமெல்லாம் பார்த்துருக்குங்க. இப்படி ஒரு படம்ன்றபோது நிச்சயமாக இதுவும் நல்லா இருக்குது. எல்லா பேட்டர்னும் ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டைல் வந்து நிச்சயமாக நல்லா இருக்குது. ஏன்னா இந்த குடியை வந்து ஒரு மையமாக வச்சு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சார்? கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். இப்போ சார் மீடியாக்கள் நீங்கள் இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த படத்துக்கு சார். அண்ணா வாங்கினாங்க, நீங்கள் எல்லாம் மனசு வச்சிங்கன்னா தான் இந்த படம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே நிறைய குடியை பற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இது அண்ணன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் இருங்கண்ணா எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது, அதை காப்பாற்றிக்கன்னு சொல்லி அண்ணன் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. தயவுசெய்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. பெருசாக வந்து இது நான் பப்ளிசிட்டிக்காக சொல்ல, என் மனசார் நான் ஆடியன்ஸாக படம் பார்த்தேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடி படம் ஃபுல்லாக காமெடி தானே, யாரும் அழக்கூடாதுன்னு காமெடி வச்சுருக்காங்க. ஆனாலும் எனக்கு அழுக லைட்டாக கண் கலங்கிடுச்சு. எனக்கு லாஸ்ட் சீனில் மயில் சாமன் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான கிளைமாக்ஸ். எல்லோரும் அந்த கிளைமாக்ஸை பார்த்துட்டு சிரிப்பாங்க, ஆனால் அது யோசிக்க வேண்டிய கிளைமாக்ஸ். அது அவங்களே ஒரு கெட்டவனால தான் ஒரு நல்லது பண்ண முடியும். அந்த விஷயத்தை அண்ணா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபேமிலியோட மட்டும் இல்லை சார், எல்லாருமே பார்க்கணும் சார். 5 வயசு குழந்தைக்கு இந்த படத்தை பார்க்க வைக்கணும், 50 வயசு 60 வயசு பெரியவங்களையும் பார்க்க வைக்கணும். படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. கிளாஸ்மேட்ஸ் படத்துக்கு இன்னைக்கு இங்கே தேட்டருக்கு வந்திருக்கேன். ரொம்ப அருமையான படம், எல்லாருமே போய் பாருங்க. இப்போ வந்து நாட்டுக்கு தேவையானது இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அந்தந்த யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் புதுமுகம் தான், ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா படத்தோட கண்டென்ட்டை பாருங்க எப்போவுமே. ஏன்னா இப்போ எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்ட் படம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் இப்போ சின்ன ஆர்டிஸ்ட் படத்தையும் நீங்கள் பார்க்கணும். புதுமுகம் தானே அவாய்ட் பண்ணாதீங்க. அதில் என்ன இருக்குது, காமெடி இருக்குது, கருத்து இருக்குது, என்ன சொல்ல வராங்க, அது எல்லாமே குடும்பத்தோட பார்க்குற படம். எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன திரைப்படங்களை சப்போர்ட் பண்ணணும். நிறைய ஷோஸ் கொடுக்கறது இல்லை. இது வந்து நான் சொல்லணும், இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நாளில் இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுனா கரெக்டான ஷோஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறதே வந்து ஷோ கொடுத்தா தான் மக்கள் பார்ப்பாங்க. நல்ல படம் சொல்லிட்டு ஷோ கொடுக்கலன்னா பார்க்க மாட்டாங்க. அதான் ஷோ வந்து நீங்கள் நிறைய ஷோ கொடுக்கணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி தேட்டர்ஸ் கொடுக்கணும். பெரிய ஆர்டிஸ்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அது ஒரு மிகுந்த மன வருத்தமாக இருக்குது. பெரிய ஆர்டிஸ்ட் கொடுக்குற ஷோ வந்து எந்த டைமிங்ஸும் கொடுக்க மாட்டாங்க, என்ன தானே கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கமும் டைரக்டர் சங்கமும் இதை கொஞ்சம் கருத்தில் வச்சு பண்ணணும். ஏன்னா கண்டென்ட் தான் இப்போ ஜெயிக்குது. இப்போ பெரிய நடிகர்லாம் நடிக்கிறாங்க, ஒரு போலியான ஒரு வெற்றியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது உண்மையாக ஜெயிக்குதா இல்லைன்னு தெரியல. 4 பேர் நல்லா இருக்குன்னா ஐயோ நம்மளும் அந்த மந்தையில் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதில் கதை இருக்கா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அது ஒரு இது வந்து இப்போ தான் எடுத்துருக்கிற படம்னாலும் புதுமுக நடிகர்னாலும் கதையை பாருங்க, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்குது. கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம் படம் வந்து எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுட்டு போகிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டுகிறேன். நீங்களும் போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப நாள் கழிச்சு மக்கள் கை தட்டுறாங்க, விச் இஸ் வெரி குட். நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ நெகட்டிவ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. குடும்பத்தோடு வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ப்ரோ படத்தில் வந்து லைக் இது வந்து ஒரு கருத்து சொல்கிற படம் மாதிரி படமோ இல்லை அவேர்னஸ் படமோ டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இருக்காது. ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பிக் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு இன்டேரக்டாக ஒரு இம்பாக்ட் உருவாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, ஜாலியாக இருக்கும். ஸோ இதை பார்த்து வந்து குடிகாரங்க யாராச்சும் ஊரில் வச்சும் வன்குடிகாரங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் யாராச்சும் 1-2 பேர் திரும்பினா கூட இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு கடைசியில் டேரக்டரும் ப்ரொடியூசரும் போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே படம் நல்லா ஜாலியாக இருக்கும், வந்து பாருங்கள். காமெடி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லாருமே ஒரு முறையாவது இந்த படத்தை பார்க்கணும். ஃபேமிலியோடு வந்து ஃபேமிலி ஓரியன்டான படம் தான். அதான் திரும்ப என்ன சொல்கிறது, எல்லாரும் ஒரு முறையாவது இந்த படத்தை வந்து பார்க்கணும். இதுதான் என்னோட அபிப்பிராயம். ரொம்ப நல்லா இருக்குது. மயில்சாமியோட கேரக்டர் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி ப்ரொடியூசர் நல்லா செலவு பண்ணி இருக்கார். ப்ரொடியூசரை வந்து பாராட்டணும். ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க தான் நிறைய அர்ப்பணிப்போடு செயல்பட்டுருக்காரு. நிறைய செலவு பண்ணியிருக்காரு.
அவர் விளம்பரங்கள்லாம் பார்த்தேன். ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு கொடுக்குற விளம்பரத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக வேண்டி எல்லாருமே வந்து பார்க்கணும். விளம்பரமெல்லாம் வியாபாரத்துக்காக மட்டும் பண்ணுறதில்ல, எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணுறது தான். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். காமெடி, சீரியஸ் ரெண்டும் ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கு. இது அவசியம் இந்த காலத்துக்கு ஏற்ற படம் இது. படம் கான்செப்ட் நல்லா இருக்கு. பட் ரொம்ப நேரம் குடிக்கிறதே காமிச்சிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டில் மட்டும் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. பட் குடிக்கக்கூடாதுன்றது கான்செப்ட்டு. பட் பெரும்பாலும் 90% குடிச்சிட்டே இருக்க மாதிரியே படம் போயினே இருக்குது. அது கொஞ்சம் மாற்றிடலாம். பாட்டெல்லாம் நல்லா புரியுற மாதிரி இருக்குது. பட் இப்போ வளரக்கூடிய எல்லாமே வந்து வளரக்கூடிய கலைஞர்கள் இன்னும் நல்லா அவங்க திறமையை நம்பி நல்லா தன்னம்பிக்கை வச்சு மேலும் மேலும் நல்லா வளர்ந்து மக்கள் மனசில் வந்து எல்லாரும் இடம் பிடிக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பாட்டுமே மியூசிக் நல்லா இருக்குது. ஏன்னா பாட்டு புரியாமல் இருக்குது. வர படத்தில் வந்து பாட்டு புரிய மாட்டேங்குது. இந்த படத்தில் வந்து பாட்டு நல்லா புரியுது. கான்செப்ட் நல்லா இருக்குது.